ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி மும்பை போலீஸ் ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு வீட்ல இருந்து பயங்கரமா பேட் ஸ்மெல் வருதுன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அந்த வீட்டுக்குள்ள யாராவது இறந்து கிடக்குறாங்களா அப்படின்னு நினைச்சு கதவை உடைச்சு உள்ளுக்குள்ள போய் பாக்குறாங்க. அண்ட் இந்த போலீஸ்லாம் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், ரொம்ப வருஷமா கேசஸை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி உள்ளுக்குள்ள என்ட்ரான மும்பை போலீஸ் 5 பேரு அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறத எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்ததுனால அங்கேயே வாந்தி எடுத்துட்டு மூச்சு வாங்க முடியல, நாறுது. கண்ணு முன்னாடி பார்த்த காட்சிகள் ப்ராபப்ளி அவங்க சாகிற வரைக்கும் அவங்கள போட்டு கொள்ளும். அந்த மாதிரி கொடூரமான ஒரு காட்சியை அந்த வீட்டுக்குள்ள பாக்குறாங்க. அப்படியே மூக்க மூடிட்டு வாந்தியோட வெளியே ஓடி போறாங்க. இது யார் பண்றாங்க? மும்பை போலீஸ் பல பேர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற காட்சியை பார்த்து பயந்து வாந்தி எடுத்துட்டு வெளியே போறாங்க. மும்பை போலீஸ் பார்த்து பயந்து அப்படி ஒரு காட்சி என்ன? உள்ளுக்குள்ள சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 32 வயசு பொண்ண மனோஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 56 வயசு நபர் வெட்டி உடைச்சு பீஸா துண்டு துண்டா வெட்டி 20 துண்டுகளா மொத்த உடலையும் மாத்தி எலும்பு துண்டுகள் எல்லாத்தையுமே மிக்சியில போட்டு அரைச்சு அதுக்கப்புறம் இருக்கிற மீதி கூழ் மாதிரி இருக்கிறத ஒரு பேன்ல போட்டு ஆம்லெட் மாதிரி செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஒரு உடலை என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி பேக் பண்ணி ஓரமா பேக்கா கட்டி வச்சிருக்காரு. வீட்டுக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் குக்கருக்குள்ள தலை, வீட்டுக்குள்ள இருக்கிற வெசல்ஸ்குள்ள கை கால் எல்லாமே அரைச்சு மாவு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் மும்பை போலீஸ் அவங்களோட ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு காட்சியை பார்த்ததே கிடையாது. அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாம என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்காம வாந்தி எடுத்துட்டு வெளியே ஓடி போறாங்க. இது இப்போ இந்தியாவே உலுக்குன ஒரு பர்டிகுலர் கேஸ். இது மும்பையில் நடந்திருக்குது. யார் இந்த சரஸ்வதி? இந்த 32 வயசு பையனுக்கும் 32 வயசு பொண்ணுக்கும் 56 வயசான மனோஜுக்கும் என்ன சம்பந்தம்? மனோஜ் தான் சரஸ்வதியை கொன்னாரா? இல்ல சரஸ்வதி தற்கொலை பண்ணி இறந்ததுக்கு அப்புறம் மனோஜ் அவங்களை இப்படி எல்லாம் மாத்தினாரா? என்னதான் நடந்திருக்குது? இது எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் அந்த ஸ்ரத்தா கேஸ் ஒன்று இருந்துச்சுல, கூட இருந்த லவ்வரே தலையெல்லாம் வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தானே, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன்னு சொல்லியிருக்காங்களே. என்னதான் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது, என்ன கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வாங்க. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் திஸ் இஸ் ஒன் ஹெல் ஆஃப் அ கிரேசி கேஸ். இதுவரைக்கும் இந்த சேனலில் நான் எத்தனையோ வீடியோஸ் மேக் பண்ணியிருந்தேனாலும் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் இருக்கிறதுலே 1008 ட்விஸ்ட் டர்னை கொண்டதாக இருக்குது. பிகாஸ் இந்த கேஸில் இறந்து போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் பெண். கூட இருந்தது யாரு? லிவினா, அதாவது கூடவே அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 56 வயசாலு. 56 வயசாலு 32 வயசு பொண்ணு. அப்பா பொண்ணான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த 52 வயசான ஆள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு என் பொண்ணு மாதிரி, நான் அவங்களை அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கேன். அண்ட் அது போக எனக்கு இதெல்லாம் இருக்குது, HIV பாசிட்டிவ் வேற அப்படிங்கிறாரு. அதனால நான் நினைச்சா கூட அவங்க கூட உடலுறவுலாம் வச்சுக்க மாட்டேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரப்போ அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதனால பதட்டத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி உடலை நான் டிஸ்ட்ராய்ட் பண்ண பார்த்தேன். ஏன்னா போலீஸ் என்னை தான் கேள்வி கேட்பாங்க, அது எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறேங்கிறாரு. இன்னொரு சைடு எங்க அவங்க 2 பேருக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, இந்த ஆள் உளறிட்டு இருக்காரு, அந்த ஆள் தான் இந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு 32 வயசு பொண்ணு ஒரு 10-12 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மும்பையில் இருக்கிற ஒரு சின்ன கடைக்கு போறாங்க. போன இடத்துல இந்த மனோஜ் அப்படிங்கிற ஒரு நபர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள்ல கொஞ்சம் குறுகிய காலகட்டத்திலே பிடிச்சி போயிடுது. அடுத்த வருஷமே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பர்டிகுலர் அபார்ட்மெண்ட்ஸ்ல வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸா பிடிச்சிருக்கா, லவ்வர்ஸா பிடிச்சிருக்கா, என்ன மாதிரி பிடிச்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பெண் அனாதை ஆசிரமத்துல தான் தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா அவங்க வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. சிஸ்டர்ஸ்க்கு இது பெருசா உடன்பாடு இல்லைனாலும் அவங்க இவங்க கூட வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒன்னா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட ஒரே அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. ஆனா இவங்க பேர் கூட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்களா, முகம் கொடுக்க மாட்டாங்களா. எப்பவுமே ஒரு மாஸ்கை போட்டு ஹெல்மெட்டை போட்டு தான் மனோஜ் வீட்டை விட்டு வெளியே போவார், உள்ள வருவாரு. அதே மாதிரி ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணாலும் அமேசான் ஸ்விக்கி டெலிவரி வந்தா கூட ரொம்ப நேரத்துக்கு கதவு தட்டிட்டு 10-15 நிமிஷத்துக்கு வெளியில கதவு தட்டிட்டே இருந்தாதான் சரஸ்வதி உயிரோட இருந்தப்பமே வாங்கிட்டு போவாங்களாம். இவங்க என்ன மாதிரி, யார் இவங்க என்னன்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியல. மும்பை பேருக்கு தான் அபார்ட்மெண்ட்ஸ், சுத்தி இருக்கிறவங்களா ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் பக்கத்து வீட்டுல என்ன பண்றாங்க யாருன்னு கூட அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல யாருக்கும் இவங்களை பத்தி ஐடியாவே கிடையாது. யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பழகிறதே கிடையாது. இப்படியே 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 10 வருஷம் போயிருக்குது. இப்படி போயிட்டு இருக்கப்பதான் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி
இந்த வீட்டுக்கு வெளியில வந்து பயங்கரமா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாவே பயங்கரமா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்போ என்ன நினைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, யார் வீட்லயாவது எலி செத்து இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் ஒரு நாள் ஃபுல்லாவா எலி செத்து யாரும் எடுக்காம இருப்பாங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் ஆகுது, 2 நாள் 3 நாள் ஆகுது, கண்டினியூஸா வந்து ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போதான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இருந்துகிட்டு என்னவா இருக்குன்னு சொல்லி ஒரு வீடா நாக் பண்ணி கேட்கிறப்போ இந்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. யாரு? மனோஜோட வீட்டுக்கு வந்து நெய்பர் முதல் முறையா 10 வருஷத்துல கதவு தட்டுறாரு. கதவு தட்டுறப்ப மனோஜ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கதவை திறக்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா இந்த நெய்பர் இருந்துகிட்டு ஒரு கியூரியாசிட்டி, என்னடா அது வீட்ல இருந்து இவ்வளோ ஸ்மெல்லுனா உடலை வந்து எரிச்சா எப்படி ஸ்மெல் வரும், வெட்டி போட்டா நாள் கணக்கில் கடந்தா எப்படி ஸ்மெல் வரும், குடலை புரட்டுற மாதிரி ஸ்மெல் வருது. இவர் வந்து ஒட்டு கேட்கிறாரு, என்னதான் அந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்குது, அந்த பொண்ணுக்கு இவருக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லி ஒட்டு கேட்கிறப்போ அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் மட்டும் கேட்குது. விச் இஸ் நத்திங் பட் ஏர் ஃப்ரெஷ்னர் அடிக்கிறாங்கன்னு தெரியுது. கண்டினியூஸா ஏர் ஃப்ரெஷ்னர் அடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு தெரியுது. அண்ட் இந்த டோரை சுற்றியும் அடிக்கிறாருன்னு தெரியுது. ஆனால் சவுண்டு கிட்ட வந்து அடிக்குது. அப்போ வெளியில் இருக்கிற நெய்பர் இருந்துகிட்டு யாரா இது, என்ன நடந்துட்டு இருக்குது இந்த வீட்டுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி வருது. ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு இவங்க காலிங் பெல் அடிக்க அதுக்கப்புறம் கதவு திறக்கப்பட்டிருக்கு. மனோஜ் வந்து வீட்டுக்குள்ள நின்றுட்டு இருந்தாலும் ஒரு மாஸ்க் போட்டிருக்காரு கம்ப்ளீட்டா. அண்ட் மாஸ்கை போட்டுட்டு கண்ணு மட்டும் நல்ல செக்கச்சவேன்னு ரத்தமா ஒரு பயங்கர கோவத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. மாஸ்க் கம்ப்ளீட்டா போட்டிருக்காரு. 3 நாளா பேட் ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் இவர் இருந்துகிட்டு பார்த்து பயந்துருக்காரு ஒரு செகண்ட். அப்புறம் இந்த ஸ்மெல் எல்லாம் கிட்ட ஏர் பியூரிஃபையர் எல்லாமே இருந்திருக்குது, ரூம் பியூரிஃபையர் எல்லாம் இருக்குது. பார்த்துட்டு அவர் என்ன கேட்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி ரூம் பியூரிஃபையர், இவ்வளோ நேரம் ஏர் பியூரிஃபையர்னு சொல்லிட்டு இருந்தேன், ரூம் பியூரிஃபையர் அடிச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த ஸ்மெல்லுக்கு. எனிவே அவங்க இருந்துகிட்டு மனோஜை பார்த்த உடனே அவர் கேட்கிறாரு, என்னாச்சு, பயங்கரமா ஒரு பேட் ஸ்மெல் வருது, உங்க வீட்ல இருந்து வருதா, நீங்க செக் பண்ணி பாத்தீங்களாங்கிறப்ப இல்ல இங்கெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு சட்டுன்னு கதவை சாத்திட்டாரு. இதுக்கே வந்து கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் எடுத்துருக்காரு இந்த ஒரு வார்த்தை பேசுறதுக்கு, கதவை திறந்து பாக்குறதுக்கு. அப்போ நெய்பருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை மனோஜ் ஏதாவது பண்ணியிருப்பாரு உள்ளுக்குள்ள, அந்த கூட இருக்கிற பொண்ணை வந்து நம்ம பார்க்கவே இல்லையே. அண்ட் இது போக இன்னொரு விஷயத்த ஸ்ட்ரேஞ்சா கவனிச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில மனோஜ் வந்து யார்கிட்டையும் பழக மாட்டாருங்கிற அளவுக்கு, மனுஷங்க கூட மட்டும் இல்ல அனிமல்ஸ் கூட பழக மாட்டாரு. ஆனா மனோஜ் லாஸ்ட் ஒரு 1 வீக்கா மட்டும் பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 டேஸா பாத்தீங்கன்னா டெய்லி கீழே போய் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து நிறைய ஃபீட் பண்ணிட்டு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து பாக்குறாங்க. மனோஜ் இப்படிலாம் பண்ணவே மாட்டாரு, யார்கிட்டயும் பேசக்கூட மாட்டாரு, இது புது பழக்கமா இருக்குன்னு சந்தேகத்தின் அடிப்படையில் சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் தான் வந்து போலீஸ் அலர்ட் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. போலீஸ் வந்து எதாச்சியா வராங்க. சரி என்னடா யாரா ஏதோ பைத்தியக்காரன் உள்ளுக்குள்ள வந்து எதையாவது ஒழுங்கா கெட்டு போன பொருளை வச்சிருக்கானா, இல்ல எலி செத்து கிடக்குதா, இல்ல அனிமல் எதையாவது கொண்டானா, ஏன்னா 1000 பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்டா கொலை பண்ணிருப்பான். ஏன்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கொலை பண்ணுவாங்கிற அளவுக்கு யோசிக்கவே முடியல. அந்த மாதிரி தான் எல்லாரும் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இன்னும் எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாது உள்ள என்ன நடந்துச்சுன்னு. போலீஸ் வந்து யதார்த்தமா தான் உள்ள போயிருக்காங்க. கதவை தட்டுறாங்க, ஓப்பன் பண்ணல, பயங்கர பேட் ஸ்மெல்லு, உடச்சி உள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து பெட்டில் வந்து பாலித்தீன் கவர் கருப்பு கலர்ல ஃபுல்லா இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ பை திஸ் டைம் போலீஸ் கெஸ் பண்ணிட்டாங்க இந்த கவரை தூக்கணும்னா கீழே ஒரு உடல் இருக்க போகுதுன்னு. ஸோ போலீஸ் வந்து கேர்ஃபுல்லா அந்த கவரை தூக்கி பாக்குறாங்க. ஆனா அங்கே உடல் இல்லை. ஆனா அங்க வந்து ஒரு பெரிய ரம்பம் இருக்கிறத பாக்குறாங்க. எலக்ட்ரிக் ரம்பம், எலக்ட்ரிக் சான்னு சொல்லுவாங்களா, அது இருக்குது. ஆனால் எலக்ட்ரிக்ஸோ இருக்குதுன்னு கிட்ட பார்க்குறாங்க. கிட்ட ஒரு பெரிய எலக்ட்ரிக்ஸோ டீசல் பவர் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி கட்டானா கூட யூஸ் பண்ணுற மாதிரி டீசலை ஊற்றி யூஸ் பண்ணுற ஒரு எலக்ட்ரிக்ஸோ இருக்குது. போலீஸ்க்கு புரியலை, என்னடா எலக்ட்ரிக்ஸோ இருக்குது, உடலானா காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்ரூம் ஃபுல்லாக அலசி ஆராய்ச்சி தேடி பார்க்குறாங்க. ஹால் ஃபுல்லாக பார்க்குறாங்க, 2 பெட்ரூமையும் கம்ப்ளீட்டாக அலசுறாங்க. கிட்ட இருக்கிற பாத்ரூம் போய் பார்க்குறாங்க, எங்கே போய் பார்த்தாலும் உடலை காணும், ஆனால் ஸ்மெல்லு மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னடா இவ்வளோ ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைனலி என்ட்ரு ஆகிற இடம் தான் கிச்சன். போலீஸ் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்காத ஒரு காட்சியை பார்க்குறாங்க. கிச்சனுக்குள்ளே போனால் எதுவுமே இல்லைன்னா நார்மலாக தான் இருக்குது, ஆனால் ஸ்மெல் அடிக்குது. என்னடா இவ்வளோ ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே மனித உடலை வந்து வேக வச்சிருக்கிறத பார்க்குறாங்க. கிட்ட ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மனித உடலை வந்து கட்லெட் மாதிரி செஞ்சு அவிச்சு சைடில் போட்டிருந்தா எப்படி இருக்கும், ரோஸ்ட் பண்ணி போட்டிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி சைடில் உடல் கிடக்குது. ஹியூமன் பாடி பார்ட்ஸ். கிட்ட ஒரு கிரைண்டர் இருக்குது. அந்த கிரைண்டரை வந்து இன்னும் ஒழுங்காக கழுவாமல் இருக்குது. அது ஃபுல்லாக ஹியூமன் சதை, எலும்பு, கண்ணு அப்படின்னு ஒட்டிட்டு இருக்குது. இன்னொரு சைடு மிக்சி இருக்குது, அதுக்குள்ளே ஹியூமன் ஃப்ளஷ் இருக்குது. போலீஸ்னால வந்து இது இப்படி ஒரு காட்சி அவங்க பார்த்ததே கிடையாது. அரைஞ்சு கிடக்குது, சமைச்சு கிடக்குது. சமைச்ச பீசஸை போய் நாய்க்கு போட்டுட்டு இருந்திருக்கான். யாரா இவன் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து மிரண்டு போறாங்க. இருந்தாலும் இவன் வந்து எஸ்கேப் ஆகிடக்கூடாது. இப்போ இவனை பிடிக்கணும். இவன் என்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள யாரும் இல்லை, உள்ளுக்குள்ள இருப்பான்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே கிளம்பி போயிருக்கான். இவன் திரும்பி வர வேண்டிய நேரம் வந்து 10:30 மணி. மறுபடியும் போய் ஏதாவது நாய்க்கு இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் போட்டு வரணும். ஸோ போலீஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே நார்மலாக பிஹேவ் பண்ணுங்க, யாரும் எதுவும் நடக்கிற மாதிரி காமிச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சுற்றி கூட்டமாக இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே போங்கன்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா இவன் யாருன்னே தெரியல, சரியா சைக்கோ மாதிரி இருக்கான். என்னன்னாலும் பண்ணலாம். ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறது வேற, ஒரு சைக்கோ அக்யூஸ்டை பிடிக்கிறது வேற. ஸோ மனோஜ் வந்து எப்பவும் போல கேஷுவலாக திரும்பி வரான். எல்லாமே நார்மலாக பிஹேவ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இவன் வீட்டுக்குள்ளேயே போகிறான். போன உடனே அங்கே போலீஸ்லாம் யூனிஃபார்மில் இருக்கிறத பார்த்துடுறான்.
பார்த்த உடனே அந்த இடத்துல இருந்து மனோஜுக்கு உடனே தோன்றது எஸ்கேப் ஆகணுங்கிறதா. வேகமாக வந்து கிட்ட இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிடுறான். லிஃப்ட்டுக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் போலீஸோட நல்ல நேரத்துக்கு அந்த லிஃப்ட்டில் இன்னொரு போலீஸ் எதேச்சியா லிஃப்ட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு இவன் அக்யூஸ்டுனே தெரியாது. அவர் எப்பவும் போல ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே நார்துன்னு சொல்லி வந்தவர். இவர் எதேச்சியா உள்ள வந்திருக்காரு. அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இவர் தாங்க பிடிங்கன்னு அந்த போலீஸ் வந்து மனோஜை பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மனோஜை கொண்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ மனோஜ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து என்னோட பொண்ணு மாதிரி. நான் வந்து இந்த மாதிரி ஒரு கடையில் மீட் பண்ணோம். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து படிப்பெல்லாம் கிடையாது. நான் தான் எல்லாம் சொல்லி தந்துட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட போர்டிலலாம் நான் ஈக்குவேஷன்லாம் எழுதி கொடுத்துருப்பேன். அந்த பொண்ணு வந்து இப்போ தான் 10th எக்ஸாம்லாம் மறுபடியும் எழுதணும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி நான் படிக்க வச்சுட்ருக்கேன் அப்படின்னு வந்து ரொம்ப பாசமான ஒரு தந்தை ரேஞ்சுக்கு வந்து அவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தனக்கு வந்து எய்ட்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது வந்துருச்சுன்னு எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, அவர் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சான். அந்த ஆக்சிடென்ட்ல வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவாக இருக்கிற ஒரு பிளட்டை வந்து இவருக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிட்டு மாற்றி கொடுத்துட்டாங்களா. அதனால இவருக்கும் வந்து அந்த இதெல்லாம் வந்துருச்சு. நான் மெடிக்கேஷனில் இருக்கேன். இது அந்த பொண்ணுக்கும் தெரியும். நாங்கள் எப்படி உடல் உறவுலாம் இருக்க முடியும். ஸோ இது வந்து அப்படி எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருந்தாங்க. அண்ட் அந்த பொண்ணு வந்து ரொம்ப பொசசிவான பொண்ணு. நான் யார்கிட்டையுமே பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு நாள் நான் வீட்டுக்கு திரும்பி வரப்போ அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணியிருந்தாங்க. ஸோ தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் வந்து இந்த கூட்டத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு தெரியும். உடனே என் மேலே பழி போட்டுருவாங்கிற பயத்தில் அந்த பொண்ணை வந்து நான் உடலை வந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இதெல்லாம் பண்ணேன். இதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தது வந்து இந்த ஸ்ரத்தா கேஸ் வந்து டெல்லியில் நடந்துச்சுல, அந்த கேஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் வந்து குழப்பம், என்னடா அது இந்த ஆள் வந்து கொலையே பண்ணலங்கிறாரு. ஆனால் டிஸ்போஸ் பண்ணதை பார்த்து ரொம்ப வன்மத்தோட பண்ண மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் திடீர்னு 3 பேர் வராங்க. இந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அந்த சரஸ்வதிங்கிற பொண்ணுக்கு வந்து சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு கம்ப்ளீட்டாக அனாதாயம்லாம் இல்லை. நாங்கள் 3 பேர் அக்கா தங்கச்சி இருந்தோம். நாங்கள் சொல்கிறத மீறி இந்த ஆளை வந்து கல்யாணம் பண்ணாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ஆள் தான் ஏதோ பிரச்சனையில் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த ஆளுக்கு வந்து இந்த பொண்ணு மேலே நிறைய சந்தேகம்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளீட்டாக இன்னொரு சைடை சொல்கிறாங்க. நாங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டே தான் இருந்திருக்கோம்னு சொல்லி அவங்க ஃபோன் லாக் எல்லாம் காமிக்கிறாங்க. போலீஸ்க்கு இதையும் நம்ப முடியல. ஏன்னா ஒரு சைடு இருக்கிறவன் என்ன சொல்கிறான், அந்த கூட இருந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துருச்சு, உடலை டிஸ்போஸ் பண்ணுறப்ப நான் மாட்டிக்கிட்டேங்கிறாங்க. 3 பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரில. அவங்க திடீர்னு இந்த சீன்ஸ்குள்ள வந்து என்ன சொல்கிறாங்க, நான் அந்த பொண்ணு கூட பேசிட்டு தான் இருந்தோம், இவன் வந்து சந்தேகப்பட்டு அந்த பொண்ணை இதெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, வெளியவே போக மாட்டாங்க, அப்போ சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இந்த சீன்ஸ் இருக்கிற நேரத்தில் தான் இப்போ நம்மளுக்கு இந்த சிச்சுவேஷன் தெரியுது. ஸோ பை திஸ் டைம் எல்லாருக்குமே குழப்பம். போலீஸ் என்ன பண்ணுறாங்க அதனாலன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. 3 சிஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்களா, உண்மையிலேயே அவங்க சிஸ்டர்ஸா, இவங்களோட அக்கா தங்கச்சி தானு சொல்லிட்டு இவங்களோட உடல் சதையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து டிஎன்ஏவும் இவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட்டையும் பண்ணி இவங்க முதல்ல சொந்தக்காரங்களான்னு பார்க்கணும். அதை பார்த்ததுக்கப்புறம் இவன் உண்மையிலே கொன்னானா இல்லை வந்து சூசைட் பண்ணவங்களோட உடலை வந்து இப்படி டிஸ்போஸ் பண்ணுறானா மனோஜ் அப்படிங்கிறத அடுத்து தேடி பார்க்க போகிறாங்க. இது வரைக்கும் இந்த சேனல் நான் எத்தனையோ வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு உடலை இவ்வளவு வியர்டா ஒரு செதைக்கிறதுமாங்கல்ல, அந்த மாதிரி செதைச்சு அதை போய் நாய்க்கு போட்டு கூட வாழ்ந்த ஒருத்தங்க, அது என்ன ரெஸ்பெக்ட்னே தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசணும், ஒடிசாவில் நடந்த ட்ரெயின் விபத்தில் வந்து இறந்து போனவங்களோட உடம்பை வந்து தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு. அந்த ஹேண்டில் பண்ணுறவங்க யாருக்குன்னே தெரியாதவங்க, இறந்து போனவங்க ஒரு 300 பேர் இருக்கிறப்ப இப்படி உடலை தூக்கி போடுறதை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கூடவே வாழ்கிறவங்க ஒரு டிக்கேடு ஃபுல்லாக கூடவே இருந்திருக்காங்க. யாருன்னே தெரியாதவனை நம்பி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே மூவ் ஆன ஒருத்தங்களை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கொண்டுட்டானான்னு தெரில. அப்படியே கொண்டிருந்தா கூட அதுக்கப்புறம் வந்து அவன் அதை டிஸ்போஸ் பண்ணுற விதம்னு இருக்குல்ல, நாய்க்கு கடைசியில் லிட்டராக போட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த தருணத்தோட தான் இந்த கேஸ் இப்போ நின்றுட்டு இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிற கேஸ், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஒவ்வொரு நிமிஷமும் புதுசாக வந்துட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும். பிகாஸ் இட்ஸ் ஆப்சல்யூட்லி கிரேசி. நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் யாராவது ஒருத்தவங்க வியர்டாக இருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே நம்ம வெளியில் இப்போ ரீசெண்டாக அந்த மாடர்ன் லவ்வில் வர மாதிரி இந்த கதவுக்கு இருக்கிற இந்த சைடு இருக்கிறத மட்டும் தான் நம்ம எல்லாம் பார்க்குறோம். அந்த கதவுக்கு அந்த சைடு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியறது கிடையாது. அண்ட் சில நிமிடங்கள் இந்த மாதிரி நடக்கிற சில விஷயங்கள் மனசுக்குள்ள பயத்தை தான் ஏற்படுது. ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் கம்யூனிட்டியாக இருக்கிறப்போ மேபி அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த பொண்ணு மேபி அவுட்லெட் இருந்திருக்குமோ, இல்லை மேபி இவனுக்கு ஒரு அவுட்லெட் இருந்திருக்குமோ, இவங்க இந்த அளவுக்கு சைக்காட்டிக்காக பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டாங்களோன்னு சொல்லி நிறைய கேள்வி இருக்குது. பட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட த மோஸ்ட் ஆப்வியஸ் கொஸ்டினை கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த கொலையை இந்த மனோஜ் அப்படிங்கிறவன் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா, இல்லை மனோஜ் வந்து இறந்து போன சரஸ்வதியோட உடலை வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கிறதுல வந்து ஏதோ முயற்சி செஞ்சு மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ஹார்ட் பிரேக்கிங். தெரியலைங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் கம்யூனிட்டிஸாக வாழ்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் யாராவது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க, ரொம்ப சோகமாக இருக்காங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க, யார்கிட்டையும் பெருசாக பழக மாட்டேங்கிறாங்க, ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா
டைரெக்டாக போய் அவங்க கிட்ட போய் வாழ்க்கையை உயர்த்தி விடுங்கன்னு சொல்லலை. பட் ஒரு சின்ன ஹாயோ, ஒரு பாயோ, ஒரு சின்ன ஸ்மைலோ, ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்போ மேபி ஒரு பெரிய கொலையிலேருந்து கூட யாரையாவது காப்பாற்றலாம். பாய்.